நமது தமிழக இளைய சமுதாயத்தினுடைய பெரும் கனவு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தாங்க. சரியான பயிற்சி, கொஞ்சம் முயற்சி, மிக சரியான வழிகாட்டுதல் இருந்தால் யார் வேணால் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி பெரும் அதிகாரிகளாக வர முடியும். அப்படி பல ஆண்டுகளாக பல நூறு இளைஞர்களினுடைய கனவையெல்லாம் நிறைவேற்றி வரக்கூடியவர்கள் தான் பெஸ்ட் கோச்சிங் அகாடமி. இல்லத்தரசிகள், வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், இவங்க அத்தனை பேருக்கு ஏற்ற வகையில் காலையில் 6 to 7:30 AM, ஈவினிங்கில் அதே மாதிரி 6 to 7:30 PM 2 டைமிங்கில் அவங்களுடைய சர்வீஸை தொடர்ச்சியாக வழங்குறாங்க. இங்கிலீஷ் மற்றும் தமிழில் லைவ் கிளாஸஸ்லாம் நடக்கிறதால உங்கள் சந்தேகங்களை அப்போவே நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் போன்றே அதே ஃபார்மேட்டில் யூனிட் டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட்டும் நடத்துகிறாங்க. இதில் பங்கெடுத்து நீங்களும் உங்களுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவுகளை நிறைவேற்றலாம். ஒரு சிறந்த பாரதத்தை, ஒரு சிறந்த கண்ட்ரி உருவாக்குவதற்கான மிகப்பெரிய அதிகாரமிக்க ஒரு பீடங்களில் போய் நீங்களும் அமரலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றி இந்த நாட்டினுடைய தலையிடத்தையும் மாற்றலாம். பெஸ்ட் கோச்சிங் அகாடமி நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்களும் அவங்களுடைய சர்வீஸில் இணைந்து இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த அதிகாரியாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி 100. ஸோ என்னங்கடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுன்றது. இப்போ மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஏதுன்னு சொல்லலை. லைக் விஜயகாந்த் பாருங்கள், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தப்போ சொன்னார்ல, நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன், ஆனால் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அந்த மாதிரி இப்போ பல சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோ தான். என்னடா ஒன்றுமே புரியாமல் இருப்பீங்க நிறைய பேருக்கு. அதாவது வெப்சைட்டை செக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. வெப்சைட் செக் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ நான் டெய்லி காலையில் வாட்ஸ்அப் செக் பண்ணுற மாதிரி டிஎன்பிசியில் வெப்சைட்டில் போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி செக் பண்ணால் தான் அன்றைக்கி டேவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், ஓகேவா? ஸோ மற்றபடி பார்க்காதவங்களுக்கு சத்தியமாக தெரியாது. இதிலேருந்து தான் எல்லா விதமான பிடிஎஃப்மே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு பல விதமான லிங்க்ஸில் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயோ டெலிகிராம்லேயோ இப்படி தான் வரும். நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இப்படி தான் வந்துட்டுருக்கோம், சரியா? ஸோ இதில் குரூப் 4 சிலபஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. குரூப் 4க்கும் விஏஓக்கும் சிலபஸ் அப்படின்றத இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ அதை நான் இதில் காமிச்சிடுறேன். லைக் இந்த இருக்குது. இதுதான் tnpsc.gov.in அப்படின்றது தான் நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்டோடைய லிங்க், ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான ரிவைஸ்டு சிலபஸுமே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க நம்ம கட்டாய தமிழ் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 PDF, அப்புறம் குரூப் 1 ப்ரிலிமினரி மெயின்ஸுக்கானது, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2க்கானது ரிவைஸ்டு சிலபஸ், ப்ரிலிமினரி மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஹைகோர்ட் சர்வீஸோடைய எல்லா போஸ்ட்டுக்கும், குரூப் 3 சர்வீஸ், குரூப் 4 சர்வீஸ். இப்போ காலையில் என்ன பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போல் இந்த குரூப் 4 சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப் 4 இது உங்களுக்கு டிசேபிள் பண்ணிட்டாங்க, ஓகேவா? இங்கேதான் இருக்குது, அந்த இதே காணா இந்த இருக்குது. இது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்டு விஏஓ, ஓகேவா? இதில் தமிழ் வெர்ஷன்றது தமிழ் மீடியத்தில், இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்றது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். இது இப்போ கிளிக் பண்ணால் கிளிக் ஆகாது. டேரெக்டாக நான் வெப்சைட்டில் தான் இருக்கேன், ஓகேவா? பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன் இந்த லிங்க் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஓகேவா? ஸோ என்னமோ நடக்குது, சம்திங் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதான் காலையில் ஒரு மீம் போட்டிருந்தேன், இந்த சிலபஸ் லிங்க் டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ இது டிசேபிள் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணி தான் நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, சரியா? கண்டிப்பாக. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் சேனலில் விரைவில் குரூப் 4 பாடத்திட்டம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாடத்திட்டம் குறித்து குழப்பம் வேண்டாம், புதிய பாடத்திட்டம் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல் சொல்லியிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஓகேவா? என்ன விளாட்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் சீரியஸாக இருக்குது. ஒரு வாட்டி 2 வாட்டின்னு பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் மாற்றிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி? இது என்ன ஆகிருக்கும், என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்குறப்ப, குரூப் 2க்கு பழைய பேட்டர்ன் நம்ம திடீர்னு கொண்டுட்டாங்க. புது பேட்டர்ன் இருந்துச்சு, டக்குன்னு சேஞ்ச் பண்ணி பழைய பேட்டர்ன் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கப்போ அதில் இங்கிலீஷ் அப்படின்றது கட்டாயமாக கொடுத்தே ஆகும்னு சொல்லி ப்ரிலிமினரியில் கொடுத்தாங்க. அப்போ குரூப் 4க்கு மட்டும் இங்கிலீஷ் இல்லை அப்படின்றத சொல்கிறப்ப குரூப் 4க்கு இங்கிலீஷ் வரலாமா, மேபி வருமா, தமிழ் இங்கிலீஷ் பழைய மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறீங்க. அப்போ குரூப் 4க்கு இங்கிலீஷ் இருக்கான்னு அவங்க பண்ணுற அப்டேட் பண்ணிவிட்டு ஒருவேளை இங்கிலீஷ் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்றும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இல்லைனா ஜென்ரல் செக்ஷன், அதாவது ஜிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரல் நாலேஜ், அதில் மேபி இந்த குரூப் 2க்கு இந்த மாதிரி 10 யூனிட் அப்படின்ற மாதிரி கொடுத்து
அதை தூக்கி வந்து குரூப் 4 சிலபஸுக்கு கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சிலபஸ் இப்போ எடுத்துட்டாங்க. குரூப் 4 வந்து பழைய சிலபஸ் தான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அதாவது அப்படியே பழைய சிலபஸை காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? அப்போ நம்ம பழைய புக்கு படிக்கணுமா புது புக்கு படிக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா பழைய சிலபஸ் போட்டாங்க அப்படின்னா 50% மாதிரி கண்டிப்பாக பழைய புக்கு தமிழ் புக்கு படிச்சு தான் ஆகணும், புது புக்கு தமிழ் புக்கு படிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து கட்டாயமாக வந்து கொடுத்துருவாங்க. அப்போ வேறு வழியே கிடையாது, படித்தா மட்டும்தான் முடியும். 2 புக்கை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை அப்படின்ற மாதிரி. இப்போ சிலபஸ் இப்போ ரிவைஸ்டு பண்ணுறாங்க. பழைய சிலபஸ் நம்ம கட் காப்பி பேஸ்ட் தானே போட்டிருக்கோம், நம்ம நிறைய ட்ரோல் மீம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாருமே போட்டிருக்கோம். ஸோ அதனாலேயே அதோடைய இம்பாக்ட் அதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து இப்போ குரூப் 4 சிலபஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டிசேபிள் ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு நைட்டுக்குள்ளே ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்டேட் ஆன பின்னாடி வந்து குரூப் 4 டே சிலபஸ் என்ன அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக வந்து டீட்டெயிலான வீடியோவாக போடுறேன். சரியா? ஸோ யாரும் குழப்பிக்காதீங்க. இப்போதைக்கு வந்து ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கோ இல்லையோ மேக்ஸ் 25 மார்க் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் கண்டிப்பாக இருக்கும். தமிழ் வந்து இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த 2 நீங்கள் படிக்கிறவங்க அஸ் யூஸ்வல் படிச்சுட்டே இருங்க. இந்த அப்டேட்ஸை பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. இப்போ நான்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டேன் உண்மையாகவே. என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தயவுசெய்து ஆகாதீங்க. பொறுமையாக உட்காந்து நீங்கள் பாட்டு தமிழ் எடுத்து படிச்சுட்டு உட்காருங்க. நீங்கள் அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா ஹிஸ்ட்ரி படிச்சுட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸ் பார்க்குறவங்க மேக்ஸ் பார்த்துட்ருங்க. அவங்க எப்படியும் வந்து அப்டேட் பண்ணுறப்ப கொஞ்சம் சிலபஸ் லைட்டாக தான் மாறும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப விதமாக இதெல்லாம் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. என்ன வருது என்ன ஏதுன்றதை வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஸோ இங்கிலீஷ் வந்துச்சு அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் இல்லாதது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பாக்ட்டு. அதர்வைஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ப்ளஸ் நம்ம பார்க்கணும் பார்த்தா நார்த் இந்தியாவிலேருந்து வந்துடுவாங்க இங்கிலீஷ் இருந்துச்சு அப்படின்னா. அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சா தான் வந்து முடியும். அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எல்லா சைடுமே அடி இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணி என்ன விதமான அப்டேட்டாக வந்து இருக்க போகுது அப்படின்றத வந்து வந்தவொடனே பார்க்குறேன். கண்டிப்பாக இது குழப்பமாக இருக்கும், என்னடா விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுதான்டா மேட்ரு, இப்படி தான் நடக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.